காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே. இனிய வெள்ளிக்கிழமை. ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு இனிய வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். என்னை பார்த்து காப்பி அடிக்காது. சரி, ஹாப்பி ஃப்ரைடே. அப்படி சொல்லு. ஆமாங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க சார்பில் நாங்க ஆண்டவனை ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வந்து திருமண வரன் தேடி எல்லாருக்கும் நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுலங்க காலையில தோசை செஞ்சுட்டேங்க. நானு என்ன இட்லி ஊத்தலான்னு பார்த்தேன். மாவு கொஞ்சமா இருந்தது, அதனால மிக்சட் தோசை. ஓகே. மைதா கோதுமை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டாச்சு. இன்னைக்கு வந்து தயிர் வடை குழம்புங்க. மோர் குழம்பு வைப்பாங்க எல்லார் வீட்லயும். தயிர் வடை குழம்பு எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு ரொம்ப பேர் அப்படிதான் மாத்துவாங்க. அப்படி புடும்போதே வடை எப்படி வருது பாருங்க, சாஃப்டா. இந்த மாதிரி தயிர் வடை குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பிளெயின் வடை, மிளகு ரசம். பிளெயின் வடை சூப்பராக இருக்கும். மிளகு ரசம். ஓகேங்களா? சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் சாப்பிடுவாங்க. நான் இருப்பேன், தைரியமாக வாங்க. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்களே, பண்ணுங்க. அது என்னாச்சுன்னா சப்ஸ்கிரைப் ஏறுதுங்க. நேற்று வந்து ஏறிட்டு டமால் 4 பேர் இறங்கிட்டாங்க. அப்புறம் நைட்டு 2 பேர் வந்தாங்க. என்ன என்னை பார்த்தா எப்படி பஸ் மாதிரி இருக்குதானு ஷாப்பிங் வந்து 4 பேர் இறங்குறாங்க, 2 பேர் ஏறுறாங்க. ஒன்றும் புரியல. ஓகே, டூ ஆல் வெல் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒய்ஃப் சொல்கிறோம்ல, இருக்காங்க ஒய்ஃப்னு, அதுக்கு ஃபுல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒய்ஃப் ஸ்பெல்லிங் வந்து WIFE இல்லையா? டபிள்யூக்கு வித்தவுட்டுங்க, ஐக்கு இன்ஃபர்மேஷன், ஃபைட்டு, எஃப்க்கு ஃபைட்டு, ஈக்கு வந்து எவ்ரி டைம், அதாவது எனி டைம் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்களாம். இது பேர் தான் ஒய்ஃப்னு நம்ம சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்போம். சும்மா கூட யாருன்னா ஃபைட் பண்ணுவாங்களாங்க? அதுதானே, காரணம் இல்லாம எந்த ஒய்ஃப்மே ஃபைட் பண்ண மாட்டாங்க. இந்த டோனே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஆமா, அதெல்லாம் ஓகே. அப்புறம் சரியான வாழ்க்கை, தவறான வாழ்க்கைன்றது என்ன தெரியுங்களா? ஒரு 4 டம்ளர் கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கல் போடுங்களேன். கல் நேராக உள்ளே போயிடும். ஏன்னா கல் உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து சுயநலவாதி, யாரை பற்றியும் கவலைப்படாது, அது பாட்டு உள்ளே போயிடுது. அது மாதிரி இருக்காங்க. பஞ்சு போடுங்க, அப்படியே தண்ணியெல்லாம் சக் பண்ணி முடிஞ்சிட்டு மேலேயே மிதக்கும். அவர் வந்து மிதமிஞ்சி போச்சு. அதாவது யாரை பற்றியும் இல்லாமல் மக்களுடைய உழைப்பை உரிய தன்மை உடையவங்க. மண் உருண்டை போடுங்களேன், அது மட்டும் கரையாது, அந்த தண்ணியினுடைய கலரையே மாற்றிடும். அதாவது எல்லாரையும் கலங்கடிப்பார்னு பேர். சர்க்கரையை போடுங்க, ஸ்வீட்டாகவே இருக்கும். குடிக்கணும்னு ஸ்வீட்டாக இருப்பான், சர்க்கரையும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற மாதிரி. இப்படி தாங்க இருக்குது நம்ம மனுஷ வாழ்க்கை. ஓகே.